இப்போ நாளையிலிருந்து பிரச்சாரம் தொடங்கலான்னு இருக்கிறோம். நேற்று மாலை முழுவதும் எல்லாருடைய விஐபி சாத்தூர் தொழிலுள்ள விஐபிகளெல்லாம் போய் பார்த்து முக்கியஸ்தர்களெல்லாம் பார்த்து சமுதாய ரீதியாக எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். நாளையிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்கலான்னு இருக்கிறேன். இப்போ சிஎம் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க சார். என்ன போட்டிருக்காங்கன்னா, நேற்று மதுரை வந்த தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் நீங்கள் இந்த தொகுதி எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தால் தான் உங்களுக்கு மதுரை மெட்ரோ கொடுப்போம் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு உறுதிமொழியை எடுத்த முதலமைச்சர் இப்படி பேசுறது சரிதானா அப்படின்லாம் கூட போட்டிருக்காரு. அதாவது முதலமைச்சர் அப்படி பேசலை. இப்பொழுதுமே நம்மளுடைய முதலமைச்சர் திருச்சி எல்லாமே வார்த்தை ஜாலங்களால் திருச்சி பேசிட்டு இருக்காங்களே தவிர, அதாவது இங்கே கொடுத்தீங்கன்னா மத்திய அரசுடைய திட்டங்கள் எதுவானாலும் உங்களுக்கு வந்து சேருங்கிற அந்த பாணியில தான் முதலமைச்சர் பேசியிருக்காங்க. அதாவது இவங்க மெட்ரோ திட்டத்துக்கு ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன்னா எத்தனை மீட்டர் அகலம் இருக்கணும், குறைந்தபட்சம் ஒரு 30 அடி அகலமாவது இருக்கணும். இவங்க 2-3 ஸ்டேஷன் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தப்பாக போட்டு அனுப்பிட்டாங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தப்பாக போட்டு அனுப்புறதுனால அப்ரூவல் பண்ண முடியல. 10க்கு 10 இடங்களில் போய் ரயில்வே ஸ்டேஷன் கட்ட முடியுமா? இப்படி 2-3 இடங்கள்ல மதுரையில் அவங்க கொடுத்திருந்தாங்க. அதனால முதலமைச்சர் கொடுத்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டே தப்பு. முதல்ல ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்க முடியாத ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் இது கூட கொடுக்க முடியலன்னா இப்படி ஒரு இன்ஜினியர் வச்சு நல்ல ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஆனா இவங்க எதையுமே கண்டுக்கல. ஒரே கஞ்சா போதை இதுல தான் கவனத்தை செலுத்துறாங்களே தவிர நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எதுவும் இவனுடைய செலுத்தல. போதைப் பொருள் வித்தவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் மூவி மூலமா சினிமா எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க துபாய்க்கெல்லாம் ஒளிச்சு ஓடினவங்க, அவங்க பேரெல்லாம் இப்ப சொல்லலாம். துபாய்க்கு ஒளிச்சு ஓடினவங்க, போதைப் பொருள் கடத்தினவங்க ரெட் ஜெயிண்ட் மூவி மூலமா இன்னைக்கு திரைப்படங்களை எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு மெட்ரோ ரயில் வருவதற்கு ஒரு டிபிஆர் கூட போட முடியாத அளவுக்கு தான் நம்முடைய அரசுடைய நிர்வாகம் இருக்கு. என்னை பொறுத்தவரை சாத்தூர் தொகுதியில் முழு கவனம் செலுத்த போறேன். இங்க உள்ள வெடிமருந்து தொழிற்சாலைகள் ஏற்கனவே சிங்கிள் ஹவுஸ் சிஸ்டம் வேணும்னு கேட்டிருக்காங்க இந்த பகுதி மக்களுக்கு. அது மாதிரி பொய் வழக்குகள் நிறைய போடுறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, நிறைய குளிரூட்டப்பட்ட வெம்பக்கோட்டையில் ஒரு பெரிய இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் போல ஒரு தீ காயங்களுக்காக ஏற்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் நிச்சயமாக சாத்தூர் தொகுதி மக்களுக்காக நிச்சயமா நான் செய்து தருவேன் என்பது தெரிவித்தார். நெல்லை தொகுதியில் விஜய் பரப்புரை பண்ண போறாருன்னு சொல்றாங்க. எப்படிங்க நெல்லைக்கு தமிழ்நாடு எங்க இந்தியாவில் சுதந்திர இந்தியாவில் எங்க வேணாலும் போய் பரப்புரை பண்ணலாமே. எல்லோருக்கும் உரிமை இருக்கு. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். நிறைய பரப்புரையை ரத்து பண்றாங்களே, விஜயோட பரப்புரையை நிறைய இடங்கள்ல ரத்து பண்ணிட்டே இருக்காங்க. காவல்துறை 1 மணி நேரம் தான் பண்ணணும்லாம் சொல்றது ஒரு ஜனநாயக நாட்டில் அப்படி ஒரு தலைவர் 1 மணி நேரம் தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. மதிப்புக்குரிய விஜய் கூட்டம் நடத்தும் போது சரியான முறையில் ஏற்பாடுகளை செய்ய தெரியல அவங்களுக்கு. இதுவரையிலும் யார் வேட்பாளர் எந்த இடத்துல கூட்டம் போடுறாங்க எதுல செய்ய தெரியல. அது ஒரு பக்கம், அது ஒரு குற்றச்சாட்டு. 2வது திமுகவை பொறுத்த மட்டும் அடக்குமுறை ஆட்சி. என்றால் வனவாசம், ஏனென்றால் சிறைவாசம். இதுதான் திமுகவுடைய அடக்குமுறை. தமிழ்நாடு வெர்சஸ் இந்தியா, அதாவது திமுக நான் நிறைய பதில் சொல்லிட்டேன். நெரேட்டிவை அவர் முதலமைச்சர் செட் பண்றாரு. இது தேர்தல் எதிரொலிக்க நினைக்கிறீங்க? நிச்சயமா எதிரொலிக்காது. ஏன்னா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது கோயப்பல் தத்துவம் மாதிரி உண்மையை ஆகிவிடும்னு முதலமைச்சர் நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்காது. நிச்சயமா எப்படின்னா, இது ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு போர்க்களம். ஒரு குடும்ப ஆட்சிக்கு எதிரான ஒரு போர்க்களம். தொங்கும் சட்டமன்றம் ஏற்படும் சில கருத்து கணிப்புகள்லாம் சொல்றாங்க. ஒருமுறை மைனாரிட்டி கவர்மெண்ட் திமுக ஒருமுறை 96 இடங்களை பெற்று ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் வந்தது. அப்போ புரட்சித் தலைவர் அம்மா எல்லா இடங்கள்லயுமே இது மைனாரிட்டி அரசாங்கம்னே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இது மாதிரி வாய்ப்புகள் இதுவரைக்கும் வரல. தமிழகத்தை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்காது. நிச்சயமா மெஜாரிட்டி இடங்கள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லும். அதாவது திமுகவும் பாஜகவும் அதை ரகசிய கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அங்குள்ள அதிகாரிகள் எல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? திமுகவும் தாவேகாவும் எங்களுக்கு எதிராக களத்தில் நிற்கிறாங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பேச்சு செயல். மம்தா பானர்ஜிக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும்? வேணா அவங்க ஸ்டாலின், அவர் முதலமைச்சர் ஸ்டாலின்ட்டே அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.